அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியாவோட லவ் விஷயம் கூடிய சீக்கிரம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கிற நம்ம இனியா வந்து ரொம்பவே சாஃப்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட லவ் தான். ஒரு பையனை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவரோட மீட் பண்ணி பேசலாம் செய்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் நடந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இனியா. சொல்லிகிட்டே இருக்கும்போது என் அப்பாவும் ராதிகா ஆண்டியும் ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்க, என் தாத்தா தான் அதை பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்ல, இதை கேட்ட அவங்களோட லவர் என்ன பண்ணனா, அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை வருமா, நம்ம வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சுத்தமாக ஒத்து வராது, அதனால நம்மளையும் அவங்க பிரித்து வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டதுமே இனியா என்ன பண்ணாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன உன்னை பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீ ஒன்றும் இப்படிலாம் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. இல்லை வசதிலையும் சரி ஆம்பிஷன்லேயும் சரி உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இனியா வந்து என்ன பண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ரெஸ்டாரண்ட்டில் வந்து இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீ வரணும், வந்தனா நான் எல்லோரும் முன்னாடி உன்னை பற்றி சொல்கிறேன், அவங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, என் அம்மா சரி என் அண்ணனுங்க சரி எல்லாரும் அவங்களோட ஆம்பிஷனில் ரொம்பவே குறிக்கோளாக இருப்பாங்க, ஏன்னா அதை அடையணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு தடைகள் வரும், அந்த தடைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அதனால் உன்னை வந்து வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இனியா அனுப்பி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது, அம்மா எப்படி எடுத்துப்பாங்க, அண்ணனுங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அதனால் என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும், அப்புறம் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்மளாலே தாங்கிக்க முடியாது, அப்புறம் இப்போ அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எழில வர சொல்லி பேசுகிறாங்க நம்ம இனியா. ஏன்னா அண்ணன் வந்து பேசினா கண்டிப்பாக அம்மாவும் சரி பாட்டியும் சரி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால நம்ம எழிலன்னு தான் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனியா வந்து எழில் மூலயமா மூவ் பண்ண எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழிலும் தான் தங்கச்சியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரா, இல்லை நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம், நீ மற்றதெல்லாம் எதை யோசிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழில் நிற்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.